மகளது இடம். பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் கல்லூரியின் தாளாளர்களுக்கும் முதல்வர்களுக்கும் துணையர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிய செல்வங்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய ராஜ் டிவியின் அகடவட படக்குழு சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ் டிவியின் அகடவடம் நிகழ்ச்சி இந்த கல்லூரியில் நடப்பதற்காக SKR பொறியியல் கல்லூரியின் நிறுவனரும் தலைவருமான மதிப்புமிகு ஐயா கே ராம்தாஸ் அவர்களையும் மற்றும் அவரது துணைவியார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் திருவலம் சாந்தா சுவாமி அவர்களை மரியாதை செய்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த SKR பொறியியல் கல்லூரியின் திரு S சுரேஷ் பாபு செக்ரட்டரி, முதல்வர் திரு P செந்தில்குமார் அவர்கள் மற்றும் பேராசிரியர் டாக்டர் திரு சங்கர் அவர்கள், பேராசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள், பேராசிரியர் திரு குபேந்திரன் அவர்கள். அடுத்ததாக திரு DRR செங்குட்டன் அவர்கள், பூந்தமல்லி அரசு மேல்நிலைப் பள்ளி தலைவர். நல்ல தலைப்பு. மாற்றம் ஒன்றே மாறாதது, ஆனால் எதில் மாற்றம் வேண்டும்? படிக்கும் படிப்பிலா, உழைக்கும் சுய உழைப்பிலா, காக்க வேண்டிய சட்டத்திலா, தற்போதைய பழக்க வழக்கத்திலா? இதுதான் இந்த மண்ணுக்கு நாங்க கொடுத்த தலைப்பு. யார் நல்லவர்கள், யார் தவறானவர்கள், அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. ஏன்னு கேட்டா நீங்க எல்லாம் படித்து இருக்கீங்க, சோ உலக அனுபவம் தெரிஞ்சிருக்கீங்க, எல்லாமே கைக்குள்ள நீங்க அலைபேசி வழியா பார்த்துட்டு இருக்கீங்க. WHO World Health Organization என்ன சொல்லுதுன்னா, the most 10 killers among the world in one among them is medical error னு சொல்லுதுயா. கல்லாமையை கருவறுக்கும் மாற்றம், இல்லாமையை இல்லாமற் செய்யும் மாற்றம், பசியை விரட்டும் மாற்றம், பண்பை வளர்க்கும் மாற்றம், நமது தேசத்தை உயர்த்தும் மாற்றம். இப்ப கூடிய விரைவில் தேர்தல் வரப்போகுது. இதுல சில பேருக்கு ஓட்டுரிமை கூட இருக்கும். நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இது. அதாவது யார் நல்லவர்கள், யார் தவறானவர்கள், அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. ஏன்னு கேட்டா நீங்க எல்லாம் படித்து இருக்கீங்க, சோ உலக அனுபவம் தெரிஞ்சிருக்கீங்க, எல்லாமே கைக்குள்ள நீங்க அலைபேசி வழியா பார்த்துட்டு இருக்கீங்க. அதை கவனமா நீங்க பார்த்து உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அக்கப்பங்களுக்கு சொன்னா தான் இந்த தேசம் செழிக்கும்ன்றதை நீங்க மறக்க கூடாது. நான் சமீபத்தில் ஒரு குறும்படம் ஒன்று பார்த்தேன். ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது உணவு விடுதி. அந்த உணவு விடுதியில் சில பேர் சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு திடகாத்திரமான ஒரு இளைஞன் அந்த உணவு விடுதி ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள போறான். போய் அந்த இருக்கையில் அமர்றான். அங்கே சப்ளை பண்ணுறவன் 4-5 பேருக்கு தண்ணி ஊற்றுறான். சில பேர் டிஃபன் பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த இளைஞன், அந்த திடகாத்திரம் இளைஞர் போய் அந்த ஒரு இருக்கையில் உட்காந்து தன்னுடைய உணவை ஆர்டர் பண்ண போகிறான்.
ஆர்டர் பண்ண போகும்போது அவன் உட்காரும் போது அந்த அவருடைய பர்ஸு கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே அந்த சப்ளை பண்ணுறவன் அந்த பர்ஸை எடுக்கிறான், பார்க்குறான், பார்த்துட்டு அவர்கிட்டயே அந்த பர்ஸை கொடுத்துட்றான். அந்த சாப்பிட வந்துட்டு பர்ஸை கொடுத்துட்டு என்ன வேணும் சார்னு கேட்குறான். அவர் ஆர்டர் பண்ணுறார். அதை கொண்டு வந்து அவர் கொடுத்துட்டு நேராக அந்த சப்ளையர் நேராக முதலாளிகிட்ட போய் ஏதோ சொல்கிறான் காதுகிட்ட. அப்படியான்னு அவர் கேட்குறார், தலையாட்டுறாரு. உள்ளே போகிறான், மாஸ்டர்கிட்ட ஏதோ சொல்கிறான் காதுகிட்ட. அவரும் அப்படியான்னு கேட்குறாரு. மற்றவங்க தண்ணி கொடுக்குறவங்ககிட்ட போகிறான், டேபிள் தொடர்கிட்ட போகிறான், எல்லார்ட்டும் சொல்லி முடிக்கிறான். அவர் பில்லு கேட்குறாரு. சாப்பிட்டு முடித்த உடனே அந்த திடகாத்திரமான அந்த இளைஞர் பில்லு கேட்குறாரு. அந்த சப்ளை பண்ண அந்த பையன் ஒரு பில்லு எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். அந்த பேப்பரை பிரித்து பார்க்குறார். பிரித்து பார்த்தா அதில் அந்த சீட்டில் அந்த பில்லுக்கு பதிலாக அந்த இளைஞர் எழுதியிருக்கான், உங்கள் சேவையை நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா அவர் இராணுவ வீரர். நீங்கள் சாப்பிட்டதுக்கு நாங்கள் காசு வாங்கக்கூடாது, இந்த தேசத்தை காக்க வேண்டியவங்க காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் எழுந்துக்கும் போது அந்த எல்லாரும் இருக்கிற அந்த முதலாளியும் அவரை பார்த்து விஷ் பண்ணுறாரு. சப்ளை பண்ணவனும் விஷ் பண்ணுறான், டேபிள் தொடரையும் விஷ் பண்ணுறான், உள்ள இருக்கிற மாஸ்டர் வெளியே வந்து விஷ் பண்ணுறாரு. எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. பெருமிதத்தோடு அந்த ராணுவ வீரன் அங்கிருந்து வெளியே போறான்னு அந்த குறும்படம் முடியுது. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த உணர்வு இன்னும் நம் மண்ணுடைய மக்களுக்கு இருக்குங்கிறத, இன்னும் இந்த தேசம் இருக்கின்றத பதிவு செய்வதான் இந்த குறும்படத்துடைய கதையை யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் அந்த குறும்படம் என்ன மிக அளவு பாதிச்சது. சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டது தீவிரவாதத்தால். அந்த தீவிரவாதத்தினுடைய பாதிப்பால பல ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. அவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் எழுந்து ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவ செல்வங்களை, இந்த நல்ல தலைப்பு, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் எதில் மாற்ற வேண்டும்? படிக்கிற படிப்பிலையா, இல்ல சுய தொழிலிலையா, இல்ல காக்க வேண்டிய சட்டத்திலையா, இல்ல அல்லது தற்போதைய பழக்க வழக்கத்திலா? எதுல மாற்றம் இருந்தால் இந்த தேசம் சிறப்பாக இருக்கும், இந்த வாழக்கூடிய மக்கள் சிறப்பாக இருப்பார் என்ற தலைப்பை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஆனால் அங்கே 16 பெருமக்களும் பேச போறாங்க. அந்த மாற்றம் எப்பேற்பட்ட மாற்றமாக இருக்க வேண்டும், அந்த எந்த மாற்றமாக இருந்தால் இந்த தேசம் நிலையாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய இந்த கல்லூரியை சேர்ந்த பேச்சாளர்களும் இந்த பூந்தமல்லியை சேர்ந்த பேச்சாளர்களும் அழகாக தெளிவுபடுத்த வந்திருக்கிறாங்க. அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு முன்னாடி என்னுடைய நிகழ்ச்சியின் நடுவர் பேசுவார். எஸ்கேஆர் பொறியியல் கல்லூரியில் நடைபெறுகிற இந்த அகடவிகட நிகழ்ச்சிக்கு பெரும் மனதோடு தமிழ் பேச்சை கேட்க ஆர்வத்தோடு கூடியிருக்கிற தமிழகத்தின் பொறியியல் கல்லூரிகளில் முதல் கல்லூரி என்று சொன்னால் அது நமது எஸ்கேஆர் பொறியியல் கல்லூரி தான் என்பதை அடையாளப்படுத்தி அமர்ந்திருக்கிற மாணவ செல்வங்களே, கல்லூரி நடத்தினால் காசு கிடைக்கும் என்று நினைக்கிற பல பேர் இருக்கிறார்கள். கல்லூரியினால் தங்கள் குடும்பத்தின் பரம்பரையை வளர்க்கலாம் என்று நினைக்கிற செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு கட்டணம் கட்ட முடியவில்லை என்றால் பரவாயில்லை, உன் படிப்பு தொடரட்டும், நான் பார்த்து கொள்கிறேன் என்று மனிதாபிமானத்தோடு மாணவனை படிக்க வைக்கிற முதல் தாளாளர் என்று சொன்னால் அது எங்கள் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் என்கிற ஒரு அற்புதமான மனிதநேய மாண்பாளர். 18 ஆண்டு காலமாக இந்த கல்லூரியை மிகச் சிறப்பாக நடத்தி வந்திருக்கிறார். இல்லை, எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னால், கல்லூரியில் படித்துவிட்டு படிப்போடு போவதில்லை, இறுதி ஆண்டிலே படிக்கிற 50% மாணவர்களுக்கு மேல் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பினை உறுதிப்படுத்துகிற தமிழகத்து பொறியியல் கல்லூரியில் தலையாய கல்லூரியாக
இந்த எஸ்கேஆர் பொறியியல் கல்லூரி மாறி இருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கிற இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், அதுக்கு மேலே 8 பாடப்பிரிவிலே படிக்கிற மாணவர்கள். நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், பையெல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருக்கான், பொம்பளை பிள்ளையெல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருக்கு. ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சின்னா, பையன்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. பல கல்லூரிக்கு போனோம்னா பையன்கள்லாம் படாத பாடுபடுத்துவான், பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கையில் உள்ள செல்லை வச்சு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு செல்லை தொடாமல் பேசுகிற தமிழ் சொல்லை நாடி அமர்ந்திருக்கிற ஒரே கல்லூரி நமது எஸ்கேஆர் கல்லூரி. ஒரு 16 பேச்சாளர்கள் பேச போகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பு எங்கள் இயக்குனர் அவர்கள் சொன்னதை போல எதிரிலே இருக்கிற இளைஞர்களை பார்க்கிறேன். இந்த தேசத்தின் எல்லைகளே தீவிரவாதம் தலை தூக்கிய பொழுது அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனும் 2 தமிழ் இராணுவ வீரர்கள் தான் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இறந்து போன வீரர்களுக்கும் இந்தியாவிலே இமயமலையில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற எல்லா இந்தியர்களும் தங்கள் இதயத்திலே கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் என்று சொன்னால், இந்த தேசத்தை எந்த தீவிரவாதத்தாலும் எந்த விதமான அச்சுறுத்தலாலும் பிரிக்க முடியாது என்பதற்கு எழுந்து நின்று வணக்கம் சொன்ன இந்த இளைஞர் கூட்டம் அந்த தீவிரவாதிகளுக்கு சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? இந்தியா என்பது ஒரு தேசம், இந்தியன் என்று சொன்னால் எல்லோரும் ஒரே நேசத்தோடு இருப்போம், அதிலே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ சீக்கியர் என்ற மத வேறுபாடு இல்லாமல் பி இந்தியன் ப்ரௌட் இந்தியன், நாங்கள் ப்ரௌட் இந்தியன் சொல்லி இந்தியன் என்பதில் பெருமை கொள்ளுகிற இளைஞர்கள் அதிகம் உள்ள ஒரே மாநிலம் நம் தமிழ் மாநிலத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அதிலும் குறிப்பாக அந்த அரியலூரிலே இறந்து போன அந்த இராணுவ வீரருடைய வீட்டுக்கு மிக அண்மையிலே நாங்கள் சென்றிருந்தோம். அந்த இராணுவ வீரர் சிபிஆர்எஃப் இராணுவ வீரருடைய மனைவியின் கையிலே 1.5 வயது குழந்தை, வயிற்றிலே 3 மாத கரு. அப்படிப்பட்ட ஒரு இளம் மனைவி இறந்து போயிருக்கிறார். தன் கணவனுடைய பார்த்த முகம் பெட்டியில் இல்லை, தனக்கு பூச்சூடிய கரம் பெட்டியில் இல்லை, தன்னை அரவணைத்த அந்த உடல் அந்த பெட்டியில் இல்லை. ஏதோ சிதறி இருக்கிற சில உடல் பாகங்களை வைத்து இதுதான் உன் கணவருடைய உடல் என்று கொடுக்கிற பொழுது கூட நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன், அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த பெண் சொன்னது என்ன தெரியுமா? இதோ என் கையிலே இருக்கிற இந்த 1.5 வயது குழந்தையை வளர்த்து ஆளாக்கி இந்த தேசத்தை காப்பாற்றுகிற பணியிலே என் மகனை ஆள்படுத்துவேன் என்று சொல்லி அந்த பெட்டியிலே சபதம் செய்தாலே அந்த தமிழச்சி, அவள் வீர தமிழச்சி. அந்த உணர்வு நம்ம இளைஞர்களுக்கு வேணும். இன்றைக்கு தலைப்பு அதுதான், மாற்றம் என்பது மாறாதது. ஆனால் எதில் மாற்றம் வேண்டும்? எங்கள் இயக்குனர் சொன்னதை போல இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற பொழுது தேசத்தில் சந்திக்க இருக்கிற ஒரு பெரிய பொது தேர்தல் இருக்கிறது. எதிரிலே இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் வாக்காளர் தான், ஏன்னா 18 வயசு. ஆனால் நம்ம நாட்டில் ஒரு பெரிய அநியாயம் என்னன்னு வச்சுக்கோங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 18 வயசில் ஓட்டு போட்டுடலாம். அப்படி 18 வயசில் இருக்கிற இளைஞர்களாகிய நீங்கள் இந்த தேசத்திலே பொய் முகத்திரையை கிழித்து நிஜமான விவசாயிகளின், மீனவர்களின், ஏழைகளின் வாழ்வாதாரத்தை பெருக்குகிற ஒரு வளமான இந்தியாவை உருவாக்குகிற வாய்ப்புக்கான மாற்றத்தை நீங்கள் தர வேண்டும். இங்கே பேசுபவர்கள் அத்துணை பேரும் அந்த கருத்தை வெளிப்படுத்துகிற பொழுது நல்ல கரவொலி எழுப்பி வீடு போகிற நேரம் கடந்தாலும் இங்கு விட்டு போய்விடக்கூடாது என்று தொட்டு தொடர்கிற பட்டு படர்கிற உறவுகளாய் கடைசி வரை இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க கேட்டு இதோ அகட விகடம் உங்கள் அத்துணை பேர் கரவொலியோடு மிக அருமையாக தொடங்குகிறது. பயந்தவன் உழைக்க
மயந்தவன் தழைக்க ஆண்டவனே மறுபடியும் ஆள ஒருவேளை சோற்றுக்கு கையேந்தும் கைகூலி நாட்டின் தலை எழுத்தை களை எடுக்க வந்திருக்கும் இளைஞர்களில் ஒருத்தி நான். ஐயா, எப்படியும் வாழலாம் என்பதல்ல வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என வகுத்து வாழ்வதுதான வாழ்க்கை. அப்படிப்பட்ட சட்டத்துல மாற்ற வேண்டும் என்பதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. இன்னையா டிஜிட்டல் இந்தியா? முன்னாடிலாம் நான் ஒரு ரேஷனுக்கு போகணும்னா மேக்ஸிமம் ½ அன் அவர், மினிமம் 10 நிமிஷத்துல வெளில வந்துருவாயா. ஆனா இப்பெல்லாம் நான் ரேஷன் கடைக்கு போனா ஒன்றும் இல்லையா, அரசியல் திட்டாது மாதிரி ஸ்மார்ட் கார்டா. ஒன்றும் இல்லையா, பயப்படாதீங்க, ஏடிஎம் மிஷின் மாதிரி தான். கார்டை இன்சர்ட் பண்ணுறான், இன்சர்ட் பண்ண உடனே கியூஆர் கோடை ரன் பண்ணுவான். மேனுவல் என்ட்ரிலாம் இல்லையா, மிஷின் என்ட்ரி தான். ரிசிப்டை கொடுத்த உடனே வாங்கின்னு வந்துடும். ஆனா இதுக்கு நெட்டு ரொம்ப முக்கியமா இல்லையா? ஒண்ணு நெட்டு கிடைக்க மாட்டேங்குது, இல்ல சோர்ஸ் இருக்க மாட்டேங்குது. ரெண்டுமே தான் மிஷின் வெடிச்சிருதுங்கய்யா. அதனாலதான் சொல்றேன், மாற்ற வேண்டியது சட்ட திட்டத்தையே சொல்லிட்டு. அந்த கார்டுக்கு பேர் என்ன? ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட் கார்டு இல்லை, அது ஒரு ஸ்லோ கார்டு. வேலை செய்ய தான் செய்யும். ஆனா அதை நீ எப்படி சொன்ன? ஸ்மார்ட் கார்டு. நீ சொல்றத பார்த்தாலே அந்த கார்டை வாங்கி நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா. போய் சொல்லக்கூடாது. ஆமாயா, இதெல்லாம் டூப்ளிகேட்யா, இத பார்த்து நம்பாதீங்க. என்னைக்கு நீங்க போட்டுக்கிறத பார்த்து எந்த ஆம்பளை நம்பி இருக்கிறான்? எல்லாமே டூப்ளிகேட் தான். கம்முன்னு இருங்க, என் ரகசியத்துல வெளில சொல்லாதீங்க, பப்ளிக்கா சொல்லாதீங்கயா. பேர் என்னமா? ராதிகா. ராதிகா. ஆனா ராதிகான்னு பேர் இருந்தாலே நல்லா நடிப்பாங்க போல. ஆமா, ஒரு விஷயத்தை நான் பாராட்டணும். நல்லா படம். நல்லா இவ்வளவும் சரி, அவளும் சரி, அவளும் சரி, எல்லாமே கொஞ்சம் பயந்து பேசியிருந்தாங்க. இந்த தொடர் ஆரம்ப நாள்ல இருந்து இந்த அளவுக்கு மேடையில் வந்து உட்காந்து. இதுக்கு முன்னாடி எங்க பேசியிருக்கீங்களா நிகழ்ச்சியில? இதான் என் தமிழ்ல ஃபர்ஸ்ட் பேசுறேன். நான் ஒரு இங்கிலீஷ் கிளப்ல மெம்பரா இருந்தேயா. வெரி குட். அதான் என் ஃபர்ஸ்ட் தமிழ் மேடை. ஐயா, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா. எங்க அப்பா ஒரு கேபிள் ஆபரேட்டர்யா. எங்க அப்பா படுற தினசரி கஷ்டத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஒன்றும் இல்லையா, அரசியல் திட்டத்துல புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேளுங்களேன். கேபிள் டிவி தான் எடுத்துட்டு அரசு கேபிள் டிவியா மாத்திருக்காங்கய்யா. கேபிள் டிவிலாம் எடுத்துட்டு அரசு கேபிள் டிவியா மாத்திருக்காங்க. ஒண்ணு சிம்பிளா சொல்ல போனா காத்துக்கு காசு வாங்குறாயா. எப்படி காத்துக்கு காசு வாங்குறான்? இதை வேற பப்ளிஷ் விளம்பரம் பண்றான். எப்படி? நான் 1 ரூபாய்க்கு தரேன், 19 ரூபாய்க்கு தரேன், 20 ரூபாய்க்கு தரேன், 25 ரூபாய்க்கு தரேன். காத்துக்கு காசு கொடுக்கிற கவர்மெண்ட்யா இதெல்லாம். இலவசமா எந்தெந்த பொருட்களை கொடுத்த கவர்மெண்ட், உங்களால காத்த இலவசமா கொடுக்க முடியாதா? அப்படிப்பட்ட சட்டத்துல மாற்ற வேண்டும் என்ற என்னுடைய முதல் கருத்து. ஐயா, மெடிக்கல் எரர். WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, the most 10 killers among the world in one among them is medical error னு சொல்லுதுயா. ஒன்றும் இல்லை, நான் செத்ததுக்கு அப்புறம் என் கண்ணு காட்டு ஹார்ட்டு லங்ஸு கிட்டு எல்லாம் என்கிட்டயே ஒப்படைச்சு நான் செத்துட்டா, நான் தான் இதில் உலகத்துலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலையான பிறவி. நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கே தெரியாமல், என் உறவினருக்கே புரியாமல் என்னுடைய ஹார்ட்டு லங்ஸு கிட்னி எல்லாத்தையும் திருடி வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்கிறாயா. இது அரசியல் சீர்கேடு இல்லையா? ஆனால் இதை ஒழிக்கிறதுக்கு சட்டம் கூட கொண்டு வரலன்றதா மிக கேவலத்துக்குரிய விஷயம். பாதுகாப்பு கொடுக்கிறவனுக்கே பாதுகாப்பு இல்லாம போறதுல நம்ம சட்டத்துல மட்டும்தான் இடம் இருக்குது. ஒன்றும் இல்லையா, 350 கிலோ எடையுள்ள வெடிபொருட்களை நிரம்பிய காரானது ஒரு இளைஞனால் ஜம்முன்னு ஓட்டிக்கிட்டு வராயா. இந்த பக்கம் பலாயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் மோதிர பாம் பிளாஸ்ட் உருவாதுங்க ஐயா. நான் கேட்குற பாகிஸ்தான்காரனை பார்த்து, அட கோழையே, உனக்கு தைரியம் இருந்தா, தில் இருந்தா, கெத்தானவனா இருந்தா மூஞ்சிக்கு நேரா வந்து சண்டை போடு, உன்னால ஒருத்தவனை கூட அடிக்க முடியாது. இதானே என் நிதர்சனமான உண்மை. ஐயா, நான் சொல்ற ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா ஹார்ட் அப்படியே வெடிச்சிருங்கய்யா. கண்டிப்பா வெடிச்சிருமா? சொல்லு ஐயா, சீரியஸான விஷயம், கம்முனு நாளை சீரியஸா தான் சொல்றேன். கம்முனு இருங்கய்யா, காமெடி பண்ணாதீங்க. நாளைக்கு எனக்கு இது வந்துருச்சுன்னா கேட்க ஒரு பையன் உயிரோட இருக்க மாட்டாயா. ஏன்னா 2014ல் ஒரு தேசிய கட்சி வெற்றி பெற்றுச்சுயா. அது உண்மையான வெற்றியை பெற்றுச்சா? நான் சொல்றேன் இல்லைன்னு. ஏன்னா அந்த தேசிய கட்சி என்ன பண்ணுச்சுன்னா, ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணி எந்த சின்னத்துக்கு அமுத்தினாலும் ஒரே சின்னத்துக்கு விழுற மாதிரி ஒரு சிஸ்டமை செட் பண்ணிட்டு, நான் தான் வெற்றி பெற்றேன் தம்பட்டை அடிச்சுக்குச்சு. இதை எதிர்த்து கேள்வி கேட்டவங்க வேற யாரும் இல்லையா, சையல் சுஜான்றவங்க. அவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமாயா? மரணம். அது தற்கொலை அல்லையா, கொலைன்றதான் நிதர்சனமான உண்மை.
ஐயா அவங்க வேற யாரும் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் மெம்பர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானும் இதுக்கு உடந்தையா இருந்தேன், ஒரு தனியார் நிறுவனமும் உடந்தையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஐயா. உடனே கொண்டு போட்டாங்க ஐயா அந்த பிள்ளைய. நான் என்னையா பண்றது? நாளைக்கு நான் போய் தட்டி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் இதே நிலைமை தான் வரும். கேட்க ஒரு பையன் வர மாட்டான். ஓட்டுக்காக காசு கொடுப்பவன் பாவி என்று சொன்னமானால் அந்த காசை நீட்டி பெறுபவன் தேச துரோகி இல்லையா நடுவரவரே? மதுவிலக்கு 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 சொல்லி சொல்லி என் வாய் புளிச்சு போச்சுயா. ஒன்றும் இல்லையா, நம்ம எல்லாம் பிரில்லியண்ட்டுக்கும் எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்ட்டு. நம்ம ஆள் 2 கதவு வச்சுக்கிறான் உஷாரா, ஃப்ரண்ட் டோரு பேக் டோருன்னு சொல்லிட்டு. எப்போ கவர்மெண்ட் சட்டத்திட்டம் போடணுன்னே நினச்சின்னு இருந்தான் போலையா. சட்டத்திட்டம் வெளியிட்டது என்னன்னு, மதுவிலக்கானது இன்று முதல் அமலுக்கு வந்தது. எப்படி மதுவிலக்கானது இன்று முதல் அமலுக்கு வந்தது? ஃப்ரெண்டோட மூடிட்டான், உடனே பேக் டோரை திறந்துட்டான். நம்மால் அங்கேருந்து ஓ மதுவிலக்கு அமலுக்கு வந்துருச்சா, அப்போ இன்னிலேருந்து சட்டம் ஒழுங்காயிடுச்சா, மக்கள்லாம் திருந்திடுவாங்களா? பின்னாடி ஒருத்தவங்க அட முட்டாளே மூதேவியே, பின்னாடி டோரை பாரு அவன் பப்ளிக்காக வித்துக்கிட்டு இருக்கான்னு. இது அரசியலாயா இல்லை இது சட்டமான்னு நான் கேட்குறேன். லாஸ்டா ஒரு கவிதையோட நிறைவு பெற்றேன். கவிதை கவிதை பாடல் கலந்த கவிதைன்னு கூட வச்சுக்கலாம். ராதிகா கவிதை சொல்றா கேளுங்க. மாறி மாறி ஓட்டு போட்டு காலம் கொஞ்சம் கூட தீரல, காலம் காலமாக இருக்கும் பிரச்சனைகளில் ஒன்று கூட தீரல, தானா எல்லாம் மாறும்டா ஏண்டா இன்னும் மாறல, மக்கள் நாம சவுக்கெடுத்தா அரசியலே மாறலாம். எப்படி மக்கள் நாம சவுக்கெடுத்தா அரசியலே மாறலாம் என்று கருத்தை நிலைநாட்டி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லாமையை கருவறுக்கும் மாற்றம், இல்லாமையை இல்லாமற் செய்யும் மாற்றம், பசியை விரட்டும் மாற்றம், பண்பை வளர்க்கும் மாற்றம், நமது தேசத்தை உயர்த்தும் மாற்றம். இப்படிப்பட்ட மாற்றம் நம்ம சமுதாயத்துல வேணும்னா தற்போதைய சட்டத்துல தாங்க மாற்றம் வேணும். வெற்றி அகட விகடம் அகட விகடம், வெற்றி வெற்றி அகட விகடம் அகட விகடம், என்றும் சந்தோஷம்